டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110, கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பழகன் வணக்கம். சி ஓட்டர்ஸ் ஏவிபியோட கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணிங்கிறது கிளியரா சொல்லிடுறாங்க. பட் அதை தவிர்த்து மற்ற தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பாஜக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் வட இந்தியாவில் இன்னமும் அந்த மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. பிளஸ் குறிப்பா ஒடிசா அவங்க எங்கெல்லாம் வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவான சில விஷயங்கள் கருத்து கணிப்புல சொல்றாங்க. அப்ப அதோட கருத்து கணிப்பு மீது வந்து நமக்கு அந்த நம்பகத்தன்மை எப்படி அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த கருத்து கணிப்போட மெத்தடாலஜி தாங்க இதுல இஷ்யூ. மெத்தடாலஜியில வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னா, கருத்து கணிப்பு நிகழ்த்தப்படும் போது பல கூட்டணிகள் உருவாகி இருக்காது. இப்ப தமிழ்நாட்டில் தான் முதல் கட்ட தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி எல்லா கூட்டணிகள் எல்லாம் உருவாகி தேர்தல் நோக்கி போயிட்டோம். இந்த முதல் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல எத்தனை தொகுதின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த தொகுதிகள் தான். வெஸ்ட் யூபியில கொஞ்சம் தொகுதிகள். இப்படி பல மாநிலங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகுதி. இன்னமும் வந்து அவங்க பல இடங்கள்ல வந்து சீட்டே அறிவிக்கல. இப்ப காங்கிரஸ் கட்சியே இந்த 30-40 சீட்டுக்கு வேட்பாளர்களை அறிவிக்கணும். பிஜேபி இன்னும் அறிவிக்கணும். என்ன காரணம்னா அங்க லோக்கல் பார்ட்டிகளோட கூட்டணி வைக்கிறதுல ஏற்படுகிற இன்னும் நமக்கு பின்னடைவுகள். தேர்தல் தான் இன்னும் 4வது கட்ட தேர்தலுக்கு இப்பவுமே எதுக்கு கூட்டணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்? நமக்கு முதல் கட்ட தேர்தல் நம்ம வேகமா போயிட்டோம். ஆனா 3வது 4வது 5வது 6வது 7வது கட்டம் 7வது கட்டம் வரும்போது எல்லா நிலவரங்களும் மாறத்தான் செய்யும். அப்போ பிஜேபி ஆதரவு, பிஜேபிக்கு எதிர், இப்படிதான் நம்ம வந்து இந்த நம்மளோட இன்னைய தேதிக்கான தேர்தலை இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ பிஜேபி ஆதரவு நரேந்திர மோடி அவர்களே என்ன சொல்றாங்க, 50% நம்ம ஓட்டு வாங்க முயற்சி பண்ணணும். 50% ஓட்டு வாங்க முயற்சி பண்ணும்போது இந்து ஓட்டு வங்கியை 80% நம்ம பெறணும். பெற்றால் தேசிய சராசரி 50% நமக்கு கிடைக்கும். அப்ப ஏன் 50% அவர் பிக்ஸ் பண்றாருன்னா, அவங்க ஏற்கனவே வந்து 39ல 40ல கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. இன்னும் குறையுங்கிறது பொதுவான கணக்கு. அதாவது 40% 35% குறைஞ்சா கூட பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கி அதிகமாயிரும். இப்ப காங்கிரஸ் கிளவரா என்ன பண்ணிருக்கு, மொத்தத்துல அது போட்டி போடுற தொகுதியோட எண்ணிக்கையவே குறைச்சிருச்சு. 543 தொகுதிங்க. 243 தொகுதியில வந்து காங்கிரஸ் போட்டி போடல, வெறும் 300 தான். ஆனா பிஜேபி 400 சொச்சம் தொகுதியில போட்டி போட்டு தான் ஆகணும். அப்போ பிஜேபியோட ஓட்டு சதவீதம் கூடும். என்ன காரணம்னா அவங்க போட்டி போடுற தொகுதிகளோட எண்ணிக்கை கூட இல்லையா? உதாரணமா 10 தொகுதியில போட்டி போடுற பாமகவோட ஓட்டு சதவீதத்தையும் அதே நேரத்துல வந்து 33 தொகுதியில போட்டி போடுற அதிமுக ஓட்டு சதவீதத்தையும் இங்க நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ், அவங்க தேர்தலில் போட்டி போடுற தொகுதி எண்ணிக்கை அதிகம். அப்ப அதே தானே பிஜேபிக்கும் தேசிய அளவுல. அப்ப 40% ஓட்டுன்னு சொல்றதுல எத்தனை தொகுதி? 400 சொச்சம் தொகுதி. 20-25% ஓட்டுன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதின்னு பார்த்தா 300க்கும் கீழே. 25% வரும் உண்மையிலேயே. அப்ப பர்சன்டேஜ் சொல்லி சொல்லும்போது எத்தனை இடத்துல பங்கெடுத்தாங்க, அங்க இருந்து பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத கேள்வி வைக்கணும். கண்டஸ்டட் ஓட் ஷேர் பின்னாடி தான் நம்ம போட முடியும். தேர்தல் முடிஞ்ச பிறகு இத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க, இவ்வளவு ஓட்டு கிடைச்சது, அது கண்டஸ்டட் ஓட் ஷேர் இவ்வளவு, தேசிய சராசரி இவ்வளவுங்கிற கணக்கு எல்லாமே நம்ம ரிசல்ட் வந்தாதான் போட முடியும். இப்ப நம்ம ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது ஏற்படுகிற பிரச்சனை வந்து இதுதான். ஒப்பீனியன் போல்ல பிஜேபிக்கு 40% ரைட், 40% வரும்னே நம்ம வச்சுக்கலாம். ஆனா அவங்க போட்டி போட போற தொகுதி 400க்கும் மேல, கிட்டத்தட்ட 440 தொகுதி போட்டி போட போறாங்க. காங்கிரஸ் கட்சி 22% தான், 22% வச்சுக்கலாம். ஆனா அவங்க போட்டி போடுற தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து 300க்கும் கீழே. அப்ப அப்படிதான் வரும். அப்ப பிற கட்சிகள், மாநில கட்சிகள், மாநில கூட்டணிகள், அப்போ மைக்ரோவா ஒப்பீனியன் போல் வந்து இருக்கணும். ஆனா அப்படி இருக்க முடியாது. எந்த தேசம் தழுவிய ஒரு கருத்து கணிப்பும் மாநில அளவுல வந்து வரவே வராது. இப்ப மாநில அளவுல இவங்க வந்து கருத்து கணிப்பை எப்படி சொல்றாங்க, ரிசல்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேசிய சராசரியை மாநிலத்துக்கு போட்டு சொல்றாங்க. அதுவும் தப்பு.
இப்போ 39 இங்க திமுக கூட்டணி ஜெயிச்சிருமா அப்படின்னா உண்மையிலே திமுகவே வந்து 10-11 தொகுதி வந்து டஃப் காம்படிஷன் உங்களோட இன்டர்னல் சர்வே சொல்லுது. ஓகே. அது இன்னைக்கு இப்போ இந்தியன் பேப்பர்ல பெரிய கட்டுரையா போட்டிருக்காங்க. நான்கு முனை போட்டி இருந்தும் திமுக அந்த நெருக்கடி இருக்கதான் செய்யுதுங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட் இன்னைக்கு அதுதாங்க. ஓகே. அது எதெல்லாம் அந்த 11 தொகுதின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கே சில தொகுதிகள் டஃப்னு தான் என் மனசுலயே பட்டது. உதாரணமா தேனி, உதாரணமா வேலூர், தருமபுரி, இப்படியான தொகுதிகள் வந்து டஃப் காம்படிஷன் தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்துங்க, நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய டஃப் காம்படிஷன் உள்ள தொகுதிகள்ங்கிறது 5-6 வரும். அதற்கு அடுத்தாற் போல வந்து அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல 10க்கு மேல சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி வந்து பேட்டி கொடுக்குறாரு, இல்ல எங்களுக்கு எந்த டஃப் காம்படிஷன் கிடையாது, 40க்கு 40 எங்களுக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பத்திரிகையோட ரிப்போர்ட் வந்து இதுதான். அப்போ ஏன் வந்து இந்த இப்படியான ரிப்போர்ட் வருது அப்படின்னா, அனாலிசிஸ் வந்து அந்தந்த ஏரியா வைஸா இன்டர்னலா அனலைஸ் பண்ணும்போது ஒரு கட்சிக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அது. அந்த ஃபீட்பேக் கிடைக்க தான் செய்யும். அப்போ 40க்கு 40 வெற்றி அப்படின்னா, இது வரைக்கும் 40க்கு 40 வெற்றி எப்போது சாத்தியப்பட்டது? 2004 சாத்தியப்பட்டதுங்க. அதுக்கு பிறகு 2009 தேர்தல் 27 தான் ஜெயிச்சது திமுக ஆளுங்கட்சி. அப்புறம் வந்து 2011 தேர்தல், மன்னிக்கணும், 2004, 2009, 2014. 2014 தேர்தல் அப்பவும் அதிமுகவுக்கு 38 தொகுதி தான் கிடைச்சது, 40க்கு 40 கிடைக்கல. அப்புறம் 2019 தேர்தல் திமுக அணிக்கு ஒரு தொகுதி போயிருச்சு, தேனி. அப்போ இந்த முறை வந்து சில தொகுதிகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு, இப்பவும் இருக்கு. கடைசி நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கி விட்டு எந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து பூத் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஜெயிப்பாங்களா அது நமக்கு தெரியாது. ஆனா அடிப்படை சிக்கல் என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வெறும் 3000 ஓட்டு, 2500 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தாலே 6 சட்டமன்ற தொகுதி கொண்ட ஒரு எம்பி தொகுதியில 15000 ஓட்டு டிஃபரன்ஸா மாறிடும். 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தா 30000 ஓட்டு டிஃபரன்ஸா மாறிடும். 2500 ஓட்டு டிஃபரன்ஸ் எந்த கருத்து கணிப்பு வந்து நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? அவ்வளவு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. இப்ப இருக்க சொல்றது யாராலே முடியாதுங்க. ஆனா 6 சட்டமன்ற தொகுதிங்கும் போது, இப்போ உதாரணமா இதே லாஜிக்கை நீங்க அப்படியே நார்த் இந்தியால அப்ளை பண்ணி பாருங்க. குஜராத் 2500 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஒரு சட்டமன்ற தொகுதி 15000 ஓட்டுல வந்து அந்த தொகுதி ஒண்ணு தோக்கும் இல்லைன்னா ஜெயிக்கும். அந்த எந்த கருத்து கணிப்பு அதை அவ்வளவு துல்லியமா சொல்லும்? அப்போ வெறுமனே பெர்சன்டேஜ் மட்டும் சீட்டா கன்வெர்ட் பண்றது எப்படி சரியா வருங்கிறதா என்னோட கேள்வி. நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப ஒரு கிளியரான அசஸ்மெண்ட் சார். நல்ல ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. அவ்வளவு எக்ஸாக்டா யாராலும் இப்ப கணிக்க முடியாது அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்கீங்க. பிரதமர் மோடி பேசுறதுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. தொகுதி மறுவரை பாஜக ஏன் வரக்கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு தொகுதி மறுவரையின் காரணமா தமிழ்நாடு இவ்வளவு இழக்க போகுது, ஆந்திரா கேரளா எல்லாம் இழக்க போகுது, மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் பெறப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது கல யதார்த்தமா அல்லது தேவையற்ற அச்சமா, அது எப்படி பாக்குறீங்க? கலா யதார்த்தங்க. இதை பற்றி நான் வந்து ஒரு பல மாதங்களுக்கு முன்பு கூட நான் இதோட புள்ளி விவரங்களை வந்து ஏதோ ஒரு பேட்டியில வந்து நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டும் போதே கிட்டத்தட்ட 850க்கு மேல இடம் இருக்கை வசதியோட தான் கட்டணும். அப்பவுமே வந்து தொகுதிகளோட எண்ணிக்கை கூட போகுதுங்கிறது தான் கணக்கு. ஏன்னா தொகுதிகளோட எண்ணிக்கை 543 ரொம்ப நாளா இருக்கு. ஆனா நம்மளோட ஜனத்தொகை ரொம்ப கூடி போச்சு. அப்போ ஒரு எம்பி பிரதிநிதித்துவம் பண்ற ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபடுது. வட இந்திய மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமான ஜனத்தொகைக்கு ஒரு எம்பி பிரதிநிதித்துவம் பண்ண வேண்டியது இருக்கு. எனவே எண்ணிக்கையை கூட்டணுங்கிறது ஒரு கான்செப்ட். இப்ப எண்ணிக்கையை கூட்டும் போது எதன் அடிப்படையில கூட்டுறது அப்படின்னு வரும்போது ஜனத்தொகை அடிப்படையில் சொல்றது ரொம்ப பெரிய தவறு. என்ன காரணம்னா, ஜனத்தொகை அடிப்படையில குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்களுக்கு பனிஷ்மெண்டா மாறிடும். அது இப்ப தமிழ்நாட்டுல 39 தொகுதி இப்போ இருக்கிற கணக்குல 31 குறையும் சொல்றது இன்னும் கூட குறையலாம். அப்போ தென்னகம் பூராவுமே அதுல பாதிக்கப்படும், வடபுலம் பூராவுமே அதுல வந்து கெயின் ஆகும். உத்தரப்பிரதேசம், ஈவன் குஜராத் கூட ஒரு தொகுதி கூடுங்க, 26ல இருந்து 27 மாறிடும். இதே மாதிரி உத்தரப்பிரதேசம் 80ல இருந்து 90, 92 கூட மாறும். அப்போ எங்க பிஜேபிக்கு ஆதரவு அதிகமா இருக்கோ அங்க வந்து 40, 50 தொகுதி வந்து வெறுமனே இந்த கணக்குல கூடிரும். அப்போ அது வந்து எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா முடியும். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சைடோட எண்ணிக்கை பலம் அதிகமாகும் போது இன்னொரு எதிர்த்தரப்பு, குறிப்பா விந்தியமலைக்கு தென்பகுதியில் இருக்கிற தரப்பு எண்ணிக்கை பலம் குறையும். ஆனா அது தண்டனையா மாறிடும்.
வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வெற்றிகரமாக ஜனத்தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நிறுத்தியது. அப்படி குறிப்பிட்ட அளவில் நிறுத்தியனாலதான் நம்ம இவ்வளவு வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு கல்வியோ இல்ல பிற விஷயங்களோ சைக்கிள்லாம் சுகாதார விஷயம் கனவுங்க. ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறதெல்லாம் மிகப்பெரிய ட்ரீம். அப்படி ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு இலவச சைக்கிள் கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இலவச சைக்கிள்லாம் கிட்டத்தட்ட பல வருடங்களா கொடுத்துட்டு இருக்கிறோம். சின்ன வயசுல நான் கூட வாடகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு வாடகை எடுத்து சைக்கிள் ஓட்ட கதையெல்லாம் உண்டு நமக்கு. அவர் சைக்கிள்னே பேருங்க அதுக்கு. அவர் சைக்கிள் தான் எடுத்து ஓட்ட முடியும். அதாவது இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ தாண்டின குடும்பம் தான். சைக்கிள் வாங்குற அளவுக்கு வீட்டுல பொருளாதார வசதி இருந்ததுன்னா இருந்தது. ஆனா வாங்கி தர மாட்டாங்க. இப்படியான ஒரு சூழல்ல இருந்தது. இன்னைக்கு வந்து கிராமங்கள்ல ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்து எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சாங்க. பக்கத்துல இருக்கிற சின்ன கிராமங்கள்ல இருந்து கையில தூக்கு போனியில சாதம் எடுத்துக்கிட்டு நடந்து வருவாங்க. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். நானே எங்க வீட்டுல இருந்து 3.5 கிலோமீட்டர் போனேங்க. நடந்துதான் போனோம். அப்போ இன்னைக்கு வந்து குழந்தைகள்லாம் ஜம்முன்னு சைக்கிள் வந்து இறங்குறத பாக்குறோம் கிராமங்கள்ல. அதுலதான் வந்து அந்த கற்றலும் கூடியிருக்கு, இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு, மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, மாணவர் சேர்க்கை அதிகமாயிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா ஜனத்தொகை குறைப்பு. அப்ப ஏராளமான ஜனத்தொகை, ஏராளமான பள்ளி சிறுவர்கள்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ நம்ம எப்படி இவ்வளவு முன்னேறி வந்தோம் அப்படின்னா வெற்றிகரமாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தியது. நான் முதல்ல நான் வந்து விவசாய அதிகாரியாக அரசு அதிகாரியாக பணியாற்றும் போது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு டார்கெட் உண்டுங்க. நான் கெஸ்ட் ஆபீசர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்ச பிறகு டெப்டி அக்ரிகல்ச்சர் ஆபீசர் கெஸ்ட் போஸ்ட். எந்த காலகட்டம் சார் அது? 71. நான் 70ல முடிச்சேங்க. 70 அப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் எனக்கு பெண்டிங் ஆயிடுச்சு. வேலை கிடைக்கும் போது 71 ஆயிடுச்சு. அரசாங்க வேலை உடனே கிடைச்சிடும். அப்ப வந்து ஏரியல் ஸ்ப்ரேயிங்னு விமானம் மூலம் பூச்சி மருந்து அளிக்கிற திட்டம் உண்டு, வெற்றிகரமா செயல்படுத்தினாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட், கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிதா வேலை கிடைச்சது. ஆனா குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இத்தனை கேஸ் கொடுக்கணுங்கிற டார்கெட்டு பஞ்சாயத்து யூனியன் லெவல்ல, பிளாக் லெவல் ஆபீசர்ஸ், நாங்க பஞ்சாயத்து யூனியன் ஆபீசர்ஸ், பஞ்சாயத்து யூனியன் லெவல்ல எல்லாருக்கும் உண்டு. அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் உண்டு. உண்மையிலே நம்மளால போய் கேன்வாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பணிகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம சம்பளத்துல இருந்து ஒரு செலவுக்கு கொடுத்து நம்ம கீழே இருக்கிறவங்க யாரையாவது தான் கேன்வாஸ் பண்ணி கொண்டு வர சொல்லுவோம். நீங்க பல பழைய படங்களை பார்க்கலாம். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை சம்பந்தமான பல காமெடிகள்லாம் வரும். அதாவது வடிவேல் காமெடி மாதிரி கவுண்டர் ஒரு அரிசி பைய கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி காமெடி எல்லாம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரம் இருந்ததுங்க. குடும்ப கட்டுப்பாடு நாடகம் நடத்துறது மட்டுமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையாக இருந்த நாடக கலைஞர்கள் ஏராளம். நீங்க மதுரையில நாடக கலைஞர்களுக்கு தனி சங்கம் இருக்குங்க. நீங்க சங்கத்துக்கு போனீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை நாடகத்துக்கு போயிருக்காருங்கம்பாங்க. அதுவேதான் 30 நாள் வேலைங்க. ஒரு பர்டிகுலர் சீசன் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸிபிஷன்லயும் அது நடக்கும். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார படங்கள் ஓடும். இவ்வளவுலாம் நம்ம வந்து அறிவுறுத்தி இலவசமான காண்டோம்ஸ் இவ்வளவுலாம் அறிமுகப்படுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கண்ணால பார்த்த விஷயங்கள், நான் அனுபவிச்ச விஷயங்கள். ஒரு 80-85களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, நம்ம ஒன்றுபட்ட ஆந்திரா, இங்கெல்லாம் வந்து வெற்றிகரமாக வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். சார் நான் இப்ப நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்லிட்டு போறோம், குடும்ப கட்டுப்பாடு சாதாரண சொல்லிட்டு போறோம். அப்ப நீங்க இந்த ஹிஸ்டரி சொல்லும்போது திரைப்படங்கள் வாயிலா இப்ப நீங்க பணிபுரிஞ்சதெல்லாம் சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒர்க்கே அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. 70-80கள்ல அதாவது நான் வேலைக்கு வர்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்ச வேலைங்க. நியர்லி ஒரு 67க்கு பிறகு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 18 வருஷம் வந்து மிக தீவிரமான களப்பணி. நீங்க வந்து எல்லா ஸ்லைட் ஷோலையும் அது வருங்க. அப்புறம் வந்து எல்லா சினிமா தியேட்டர்லயும் போடுற விளம்பர ஸ்லைட்ல வரும். முதல்ல வந்து 3 குழந்தைகள் டார்கெட்டு, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் டார்கெட்டு, அப்புறம் வந்து ஒருவர் டார்கெட்டு. இப்பெல்லாம் அந்த எந்த டார்கெட்டும் சொல்ல வேண்டியதே இல்லை, மக்களே அதை பாத்துக்கிறாங்க. எங்க ஓன் ஃபேமிலிகள்லயே வந்துங்க 7 குழந்தை 12 குழந்தை எல்லாம் சர்வ சாதாரணங்க. எங்க ஃபேமிலில உண்டு சார். என்னோட அப்பா காலத்துல அது உண்டு. ஆமா, தாத்தாக்கு 12 எங்க இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தாங்க 8 9 குழந்தைகள் இறப்பு இருக்கும், சிசு மரணம். இப்ப அதெல்லாம் நம்ம எப்படிங்க வெற்றிகரமா தடுத்து நிறுத்தணும்? ஒண்ணுமே இல்லைங்க. ஜாதியே எடுத்துங்க. ஜாதி பின்னொட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல. ஆனா ஒரு 60களில் இருந்துச்சா இல்லையா? இருந்தது.
அப்ப இப்ப எவ்வளவு தூரம் அதை நம்ம வெற்றிகரமா அதை நம்ம மனதளவுல ஜாதி இருக்கலாம், ஜாதி திருமணங்கள் நடக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஜாதியை நம்ம வந்து பின்னொட்டா போட்டு, பேருக்கு பின்னொட்டா போட்டு இவர் இன்னார்னு அடையாளம் காட்டாம இருக்கோம்ல, அது எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம். உண்மையிலேயே பெரிய சீர்திருத்தம். அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அப்ப வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் ஒப்பிட்டு பார்க்கணும்ல. எஸ் சார். அப்ப மோடி ரொம்ப அதையும் சேர்த்து பார்க்கணும்ல. ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சார். பட் அப்ப ஆக்சுவலா வந்து நாளைக்கு ஆட்சி மாற்றம் திரும்ப பாஜக வருதுன்னு பட்சத்துல அப்ப நாளைக்கு இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதை நோக்கி தென்னிந்தியா நகரமா? மாநிலங்களே முன்னெடுக்கும். அது நார்த் தென் சவுத் டிவைடுங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப கூர்மைப்படுது. ஓகே. டெக்கான் கிரானிக்கல் ஆர்டிகல் ஒண்ணுங்க, ஒரு செவரல் டேஸ் பேக். நார்த் சவுத் டிவைடு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. சவுத் வந்து ரொம்ப முன்னேறிட்டே வருது. நார்த் வந்து அப்படி முன்னேற மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஆர்டிகல் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணங்க, நார்த் இந்தியால இருந்து இங்க எவ்வளவு பேர் வேலை தேடி வராங்க, சாதாரண வேலைகள். விவசாயம் வரைக்கும் வந்தாச்சுங்க, சலூன் வரைக்கும் வந்தாச்சு. அப்ப அந்த ஊர்ல கடற்கரை சலூன் இல்லையா? கடற்கரையில மீனவரா போறாங்க சார் நார்த் இந்தியா கன்னியாகுமரியில. நீங்க நாகப்பட்டினம் கன்னியாகுமரியில ஒரு மீன்பிடி படகுல 12 பேர் வேணும். சாதாரண மீன்பிடி படகுல 12 பேர் வேணும்னா 9 பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் வராங்க சார். ஆமா, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க நாகப்பட்டினத்துல இதை பார்க்கலாம். கன்னியாகுமரியில என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி நான் பார்த்திருக்கேன். அப்ப வந்து அப்போ அந்த பக்கம் வந்து மீன்பிடி தொழில் இல்லையா, கடற்கரை இல்லையா? அவன் குஜராத்ல இருந்து ஏங்க இங்க வேலைக்கு வரான்? குஜராத் அவ்வளவு முன்னேறி இருந்தா மீனவர்கள் அவங்க உண்மையிலேயே அவங்க புலம்பெயர்தல் எவ்வளவு கடினமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வறுமை தானேங்க காரணம். இவங்க இவ்வளவு முன்னேற்றிட்டோம், 10 வருஷத்துல வேலை வாய்ப்பை பெருக்கிட்டோம், தேனாரும் பாலாரும் மோடி ஆட்சியில ஓடுதுன்னா 10 வருஷத்துல அங்க இருந்து இங்க வந்தவங்களை பூராத்தையும் நம்ம வெளியேற்றினா அவங்க தாங்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க டச் பண்ணி சொல்லிருக்கீங்க சார். வட இந்தியாவில குஜராத்ல அவங்களோட நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அதை ஏன் சார் அங்க எலெக்ஷன்ல பிரதிபலிக்க மாட்டேங்குது? அந்த பகுதியில திரும்பவும் பாஜக தேர்ந்தெடுக்க முடியாது. அது மத வெறியை ஊட்டுறது தாங்க. அடிப்படை தவறு என்னன்னாங்க, தேர்தல் வெற்றிக்காக நீங்க வந்து மக்களை பிளவுபடுத்துறீங்க. பிளவுபடுத்தும் போது மத அடிப்படையில பிளவுபடுத்துறீங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு செய்தி படிச்சேங்க. ராமர் கோயில் கட்டியிருக்கோம் இல்லைங்களா? ராமரோட அந்த திருவுருவ விக்கிரகத்துக்கு நெத்தி பொட்டுல சூரியன் மாதிரி திலகம் வர்றதுக்கு சயின்டிஸ்டுகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ராமநவமி அன்னைக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல 17 என்னமோங்க ராமநவமி, ராமர் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ராமர் விக்கிரகத்தோட நெற்றியில பொட்டு வட்டமா, ஏன்னா சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், அதனால அவர் வட்ட திலகம் தான் வைக்கிறாராம். அந்த வட்டமாக சூரிய ஒளி விழணுங்கிறதுக்காக சூரியன் மேல வரும் இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட, அந்த சூரிய ஒளியை லென்ஸ் வழியா திருப்பி செயற்கையா. இப்போ கொனார்க் சன் டெம்பிள் ஒரிசால இருக்கிற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இயல்பாக கட்டும்போது மேலே எல்லாம் நிறந்த திறந்த வெளியெல்லாம் விட்டு ஒரு சூரியன் ஒரு குறிப்பிட்ட இதுல வரும்போது அந்த சூரிய ஒளி பிரதிபலிக்கும். இப்ப அதே மாதிரி நீங்க நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற காந்தி மண்டபத்துல நீங்க பார்க்கலாம். ஆனா இது ஒரு மேன்மெய்டு கோவில். அந்த கோயில்ல இருக்கிற கர்ப்பகிரகத்துல இருக்கிற மேன்மெய்டு ராமர் விக்கிரகத்துல நெத்தியில வந்து சூரிய திலகம் வரணுங்கிறதுக்காக ஒரு 10-15 நாளா இந்தியால இருக்கிற டாப் சயின்டிஸ்டுங்க. நீங்க காலையில அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் தான் அது. சூரியன் மாதிரி வட்டமா அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மத உணர்வை ஊட்டுறாங்கன்னு நீங்க பாருங்க. ரொம்ப மோசமா இருக்கு சார். நீங்க குறிப்பிட்ட விஷயம் வந்து ராமர் நெற்றியில் வந்து சூரிய இது விழுது. சாதாரண ஜனங்களுக்கு என்ன தெரியும்? லென்ஸ் வச்சு திருப்புறாங்கன்னு தெரியுமா? புரியுது சார். அதுதான் வந்து வறுமைக்கு மேலையும் வந்து மத உணர்வை ஊட்டும் போது சாமி. நான் ஒரு டிவி பேட்டியில சொன்னேங்க, சங்கடம் வந்தா சாமியை கும்பிடுன்னு சொல்றது வட இந்திய அரசியலுங்க, சங்கடம் வந்தா சமூக நீதி காப்பாத்துன்னு சொல்றது தென்னிந்திய அரசியல். ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப பெரிய வித்தியாசம். ரொம்ப சூப்பரா விஷயத்தை குறிப்பிட்டீங்க சார். வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான, ஸ்டாலின் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய சிக்கலே தமிழ்நாடு உள்ளிட்டு தென்னிந்தியாவே பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க சார். எலெக்ஷன் மாற்றம் பற்றி உங்களுடைய சில அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரெண்டாவது, தற்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகள்ல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது, பல்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது இதை பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் புரிதலை உண்டாக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலில் இணைந்து உங்களை கருத்துக்களை வழங்கிக்க மிக்க நன்றி சார்.